ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து அந்த ஒரு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அந்த வாரத்தில் பார்த்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுற விதமாக அந்த ரிவிஷன் டெஸ்ட்ன்றதை சாட்டர்டே கொண்டு போவோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் அதாவது நம்ம வந்து ஆகஸ்ட் 22லேருந்து 28 வரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் போடும்போது நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. ரொம்பவே வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்ட ஆன்சர் உங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பார்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது நீங்கள் திரும்பி ரிவிஷன் பண்ணனாலும் பார்த்தீங்கன்னா பண்ணாத பட்சத்துலையும் டைம் இல்லாத பட்சத்துலையும் எக்ஸாம் டைமில் அந்த ஒரு கண்டென்ட் அந்த கொஷின் பேப்பரில் வரும்போது நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் கொஷினுக்கு இந்த ஆன்சர் கமெண்டில் போட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்டுன்றது உங்களுக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் உங்களை வந்து ஆன்சரை வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஃபுல் ஆன்சர் பண்ணலனாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன ஆன்சர் பார்க்குறீங்களோ, என்ன ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சராக தோணுதோ அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு எக்ஸாமில் ஏதோ ஒரு கொஷினில் ஒரு கொஷினே எவ்வளோ பெரிய விஷயம், அந்த ஒரு கொஷின் டிஃப்ரெண்ட்டில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு கொஷினோட வேல்யூ எவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைஃபோட டிசைடிங் ஃபேக்டர்னால நம்ம எல்லா விஷயத்தையும் கான்சியஸாக பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே கட்டாயமாக அந்த ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ இந்த ஒரு செஷன் அதாவது ஆகஸ்ட் 22லேருந்து 28 வரைக்கும் அந்த ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீட்டிங்ஸ்ன்றதை கொடுத்துடலாம். ஓகேங்களா. வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கிரீட்டிங்ஸ்ன்றதை கொடுத்துட்டு தான் நம்ம இந்த ஒரு செஷன் ஆரம்பிப்போம். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் வீக் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்தி தேவிராஜா மேம், தேங்க்யூ மேம். ஸோ ஆன்சர் பண்ணல வாழ்த்துக்கள். ஸோ மலர்கொடி மேம், தேவிகா மேம், தனலக்ஷ்மி மேம், பவிதா மேம், சூப்பர். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகாலட்சுமி மேம், ஷர்மிளா மேம். ஓகேப்பா. ஸோ டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அது ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. நம்ம அந்த ஒரு டார்கெட் 50 டெஸ்ட் செப்டம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ மேக்ஸ் ஃபஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் ரிவிஷன்றது கொண்டு போக போகிறோம். ஸோ அது எல்லாமே அதுக்கான டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் வீடியோ பார்க்குறீங்க மார்னிங் 5 o'clock. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்ட் அன்றைக்கி போட்டு பார்க்குற மாதிரி அந்த ஒரு பிளான்ன்றது போயிட்டுருக்கோம். ஸோ நான் வரக்கூடிய நாட்களில் அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவுமே போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட்டை கொண்டு போயிடலாம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அமிர்தா மேம், சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ ஆன்சர் பண்ணிருக்கீங்க கரெக்டாக. கீழன் சார், சூப்பர் சார். ஸோ எல்லாருமே ரெகுலராக ஆன்சர் பண்ணுறீங்க, சூப்பர்ப்பா. ஷோனா மேம், சூப்பர் சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள். சூப்பர். மகாலட்சுமி மேம், சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். ஸோ ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேப்பா. ஸோ கட்டாயமாக எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாட்டோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் அந்த ஆன்சர் என்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து எங்கேஜாக நம்ம அந்த கிளாஸஸ்ன்றதை கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் ஒரு அந்த வீடியோ மட்டும் பார்க்குறதுனால வந்து உங்களுக்கு போரிங்கான செஷனாக தான் மாறும். ஏதோ நான் சொல்கிறதாகவும் கொஷின் சொல்கிறது நீங்கள் ஆன்சர் சொல்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் இன்ட்ராக்ட் ஆகணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் உள்ளே வரணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஒரு செஷனுக்குள்ளே நீங்களும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ உங்கள் நேம் அந்த கமெண்ட் பாக்ஸில் இருந்தால் தான் நீங்களும் அதில் வந்து ஒரு எங்கேஜான ஒரு பர்சனாக இருக்க முடியும். உங்களுக்குமே டைம் போகிறதும் தெரியாது. அதே டைமில் ரிவிஷனுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம். எப்பயுமே படிக்கிறதோட நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து ஒரு போரான ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து படித்ததை திருப்பி படிக்கும் போது நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. எப்பயுமே நம்ம அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக புது விஷயத்தை வந்து லேர்ன் பண்ண தான் நம்ம மைண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ அந்த மைண்டுக்கு வந்து ரிவிஷன்ற ப்ராசஸ் பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். ரொம்ப போரிங்காக இருக்கும். புது விஷயத்தை படிக்கும்போது நம்ம ரொம்ப ஈடுபாட்டோட படிச்சிருவோம். ஆனால் அந்த ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு அதே இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதை வந்து நம்ம கொண்டு வரணும்னா ஸோ ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வீடியோவாக பார்க்கும்போது ரொம்ப போர் அடிக்க தான் செய்யும். பட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு அந்த கிரீட்டிங்ஸ் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி 11 AM லைவ் அட்டன் பண்ணுறீங்க டெய்லியும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். ஸோ அந்த சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிவிஷன் அந்த வீக்கில் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஒரு ப்ராசஸ் மூலமாக கொண்டு போகிறது மூலமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ரிவிஷன் பண்ண டைம் இல்லைனாலும் இந்த செஷனை கண்டினியூஸாக அட்டன் பண்ணாலே போதுமான விஷயமாக இருக்கும். மந்த்லி ரிவிஷன் வீடியோ தரோம். ஸோ இயர் எண்டில் இப்போ இயர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸை யார் வந்து ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ கண்டிப்பாக அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்
ஒன்றும் விடாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் அந்த ஒரு அப்ரோச்ன்றது, அந்த ஒரு அப்ரோச்சிங் மைண்ட் செட்ன்றது உங்களுக்கு வந்துடும். தெரியாத கொஸ்டினை கூட நம்ம அட்டன் பண்ணுறதுல ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் எப்போ வரும்னா, இந்த ஒரு ப்ராசஸை கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ மறக்காமல் எல்லாருமே எல்லா செஷனும் அட்டன் பண்ணுங்கள். ஒரு செஷன் விடாதீங்க. நம்ம ஸ்கீம்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கோம், பாலிசி நோட்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டிவிக்கு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த 10 டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் கூட நம்ம இந்த ஒரு டார்கெட் 50 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டார்கெட் 50 நம்மளுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி நம்மளுக்கு அந்த பாலிசி நோட் செஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் புது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண எல்லா பாலிசி நோட்ஸும் நம்ம பக்காவாக ரிவிஷன் பண்ண போகிறோம். தமிழரசு மேக்ஸினுமே 1 இயரில் என்ன முக்கியமாக விட்டுருக்காங்க, என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கண்டென்ட் இருக்குது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம இந்த செஷன் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி லைவ் ஏஎம் செஷன் அட்டன் பண்ணுங்கள், ஒன்று விடாமல். ஸோ 1/2 மணி நேரம் தான். ஸோ 1/2 மணி நேரம் அட்டன் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க் கிடைச்சதுன்னா ரொம்ப பெனிஃபிட் தான் இல்லையா. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ வீக்கெண்டில் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம போகிற செஷன், நம்ம போகிற ரிவிஷன் டெஸ்ட் இது மட்டுமே போதுமான விஷயமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி பேலன்ஸ் இருக்க டைமில் மெயின் சப்ஜெக்ட் மேக்ஸில் என்ன வீக்காக இருக்கீங்க, தமிழில் வீக்காக இருக்கீங்களா, ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷு, ஸோ அதுமாதிரி வந்து எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களா அதில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான இந்த வீக்கான அந்த டெஸ்ட்ன்றதை 22 28 ஆகஸ்ட் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷனை நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போட்டுருங்க. ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேப்பா. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வீக்லி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட், அதாவது ஆகஸ்ட்டு 22 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் நம்ம முதல் நாள் பார்த்த திருக்குறள் 464 படி தெளிவில்லாத ஒரு செயலை தொடங்காதவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இழிவு மற்றும் குற்றத்திற்கு அஞ்சுபவர் தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அஞ்சுபவர் பார்த்தீங்கன்னா தெளிவில்லாத செயலில் இறங்க மாட்டாங்க. ஐயோ இந்த விஷயம் வந்து தவறாக போய்விட்டால் என்ன ஆகிவிடும் சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு பயத்துக்கு வந்து விஷயத்துக்கு வந்து கட்டுப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டாஸ்கில் இறங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு தான் அந்த விஷயத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அந்த வகையில் இதுக்கான ஆன்சர் பி. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? ஸோ நானே ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவும், நிறுத்தி வைக்கவும் அல்லது மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பவும் பார்த்தீங்கன்னா அதிகாரம் அளிக்கிறது? நம்ம ஆர்டிகலுமே அந்த செஷனில் பார்த்துட்டு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர் செஷன் பார்க்கறது மூலிமா ஹிஸ்டாரிக்கலாக என்ன ஈவெண்ட் டெய்லி நடக்குதுன்னு பார்க்குறோம், ஆர்டிகல் செஷன் பார்த்துட்டு வரும். ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது, திருக்குறள் பார்க்குறோம். ஸோ யூனிட் 6 கவர் ஆகுது, யூனிட் 4 பாலிட்டி கவர் ஆகுது, யூனிட் 3 ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்லாம் பார்த்துட்டு வரும். ஸோ அந்த வகையில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது மூலமாக பல மல்டிபிள் அந்த ஒரு மார்க் ஸ்கோரிங் ஏரியாவை நம்ம ஒரு கரண்ட் அஃபேர் செஷனில் 1/2 மணி நேரத்தில் கொண்டு வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா செஷனையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் செஷனில் நம்ம பார்த்த திருக்குறள், நம்ம பார்த்த ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இது இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் போட்டிங்களா? கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்களா? ஸோ குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவும், நிறுத்தி வைக்கவும் அல்லது மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பவும் பார்த்தீங்கன்னா அதிகாரம் அளிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்டிகல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம போட்டிங்களா? ஆன்சர் போட்டாச்சா? கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் போடுங்க, ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு செஷனில் ஆன்சர் போடுற எல்லாரோட பேரும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷனில் நான் வந்து ரீட் பண்ணி அவங்களுக்கான கிரீட்டிங் சென்டர் கொடுப்பேன். ஸோ அந்த ஒரு அவங்களுக்கான எஃபர்ட்டுக்கான அந்த ஒரு கிரெடிட் சென்டர் கண்டிப்பாக போய் ஆகணும் இல்லையா. ஸோ வந்து அவங்களுக்கான கிரெடிட் சென்டர் கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த வகையில் மறக்காமல் எல்லாருமே ஆன்சர் போட்டுருங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆன்சர் போட்டுருங்க. இன்ட்ராக்ஷனாக கொண்டு போகணும்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் என் கூட சேர்ந்து. ஓகேங்களா. ஓகேவா. ஸோ ஆன்சர் போட்டாச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அறிக்கையின்படி இந்தியாவில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட எத்தனை கோடி இளைஞர்கள் படிக்கவோ, வேலை செய்யவோ அல்லது திறன் பயிற்சியோ பெறாமல் உள்ளனர் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆன்சர் போட்டாச்சா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக அந்த திருக்குறள் கொஸ்டின் வந்து எப்பயுமே பி ஆப்ஷனே செட் பண்ணுற மாதிரி இருக்குது சார் சொல்லிட்டு ஒரு சார் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம ரிவ்யூ பண்ணி மாற்றிட்டோம். ஸோ வந்து இனிமேல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஷஃபிள் பண்ணி தான் அந்த ஒரு ஆப்ஷன் செட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ நிதி ஆயோக் அறிக்கையின்படி இந்தியாவின் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட எத்தனை கோடி இளைஞர்கள் படிக்கவோ, வேலை செய்யவோ அல்லது திறன் பயிற்சியோ பெறாமல் உள்ளனர் சொல்லிட்டு பார்த்தோம். ஆன்சர் போட்டாச்சாப்பா? ஆன்சர் போட்டுருங்க. ஏவா, பியா, சியா, டியா? ஆப்ஷன் மட்டும் போட்டுருங்க, வேறு எதுவும் போட தேவையில்ல. ஆன்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆன்சர் இருந்தோ போட்டு விட்டுங்கப்பா, கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. தயங்காதீங்க, எஸ்டேட் ஆகாதீங்க. ஸோ எல்லாருமே பிகினர் லெவலில் தான் வரும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் உங்கள் லைஃப் போயிடும். ஸோ வந்து தயக்கம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வெளியே உலகத்துக்கு வர முடியும், வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிய முடியும். ஸோ உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து இவங்க அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்க சொல்லி இல்லாமல் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா. ஸோ யார் என்ன சொன்னாலும் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே அந்த இடத்துல தான் வராங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ போட்டுருங்கப்பா. ஓகேங்களா. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
எல்லாமே ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் செஞ்சுட்டு வரும் ஓகேங்களா. அந்த வகையில் இயர்லி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆக்சசபிள் இருக்க மாதிரி தான் பண்ணிட்டு வரும். அந்த வகையில் ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இப்போ ஆர்டிகல் ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் சொன்னீங்க, ஆட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். திருக்குறள் ரிவிஷன் எல்லாமே நீங்கள் சொன்ன ஐடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் ஏதாவது வந்து ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம். ஓகேங்களா. கமிட்டிஸ், கவுன்சில்ஸ் அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் அன்னன்னைக்கு டெய்லி வருதோ அது ரிலேட்டடாக அதை கமிட்டிஸ் இருந்தால் அதுவுமே நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுவுமே நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம்ப்பா. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆன்சர் போட்டாச்சாப்பா. ஸோ ஆன்சர் வந்து 8.7 கோடி. ஆன்சர் டி. ஸோ அடுத்து வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த இடத்தில் தமிழகத்தின் 2வது யூத கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளதுப்பா? என்ன ஆன்சர்? ராமநாதபுரமா, போச்சம்பள்ளியா, தகட்டூரா, மலையடிப்பட்டியா? ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த ஊருன்னு தெரிஞ்சாலே இதுக்கான ஆன்சர் நம்ம போட்டுடலாம் இல்லையா. ஸோ அதுவுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். எப்பயுமே அகழ்வாராய்ச்சினா அந்த அகழ்வாராய்ச்சி பற்றி மட்டும் கேள்விகள் வராது. இந்த ஒரு இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் போச்சம்பள்ளி இதுதான் இதுக்கான ஆன்சராக பார்க்குறோம். ஸோ ஆன்சர் வந்து பி, கிருஷ்ணகிரி மாவட்டம். ஓகேங்களா. அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து மலையடிப்பட்டியில் கண்டெடுக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுக்கல் எந்த இரு எழுத்து வடிவங்களுக்கு இடையிலான மாற்றத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். மலையடிப்பட்டி தென்காசி இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கண்டுபிடிச்சா அந்த அகழ்வாராய்ச்சி பொருட்களை எந்த வகையான எழுத்து வடிவங்கள் பற்றின தகவலை சொல்லுகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஏவா, பியா, சியா போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸில். போட்டிங்களா? போடுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே போடணும்ப்பா. ஸோ எல்லாருமே கட்டாயம் போட்டுருங்க ஆன்சரை. நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் தெரியும் நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே இன்ட்ராக்ஷனாக இருக்கிறது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக செஷன் அட்டன் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த ஆன்சர்ன்றதை போட்டுருங்க கட்டாயமாக. போட்டிங்களா? போட்டாச்சாப்பா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி, தமிழ், பிராமி மற்றும் வட்டு எழுத்து. ஸோ அடுத்து மத்திய அரசின் 2026 தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு கேந்திரிய வித்யாலயா பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழக ஆசிரியர் யார்ப்பா? ஸோ அந்த கேந்திரிய வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து சிறந்த ஆசிரியராக யார் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஏவா, பியா, சியா, டியா? ஆப்ஷன் வச்சு சில ஆப்ஷன்ஸை டெலிட் பண்ணிடலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா. எலிமினேட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ டிஎன்பிசியில் வந்து நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது எதுக்குன்னா ஆல்ரெடி பண்ண தப்ப நம்ம எக்ஸாமில் போய் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயமும். ஆப்ஷனில் நமக்கு தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறோன்ற மைண்ட் செட்டை நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டின்லேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு 2-3 ஆப்ஷனை டிலீட் பண்ணிடலாம். ஒரு 2 ஆப்ஷன் மேக்ஸிமம் டிலீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் முதல்ல நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா வந்து இதுக்கான ஆன்சர் வந்து அமுதா. ஸோ அமுதா அவர்கள். ஓகேங்களா. ஸோ அமுதா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரியா அந்த ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நல்லாசிரியர் விருது வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு கண்டென்ட் டீச்சர்ஸ் பற்றின கண்டென்ட். ஓகேங்களா. இதில் சௌகார் ஜானகி அவர்கள் டீச்சர் கிடையாது. அப்போ இந்த ஒரு ஆப்ஷனை டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா. அடுத்து வந்து ஃப்ரான்சிஸ் டே. இவர் வந்து அந்த மெட்ராஸ் வாங்கினாங்க இல்லையா. மதராஸ் அப்படின்னா அப்போ வாங்கினப்ப பிரிட்டிஷோட அங்கம் வகித்த ஒரு ஆஃபீஸராக இருந்தார் இல்லையா ஃப்ரான்சிஸ் டே அவர்கள். ஸோ அப்போ வந்து இவருக்கும் டீச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்போ மீதி இருக்க 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மூலமாக இந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம தெரியாத கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம் டிஎன்பிசியில். ஓகேங்களா. ஸோ அந்த ரிலேட்டடாக என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம கொஞ்சம் 2 ஆப்ஷனில் ஒன்று கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4ல் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு 2ல் 1 கண்டுபிடிக்கணும். இப்படி தான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்றதை பண்ணணும். இது மூலமாக நம்மளுக்கு வந்து தெரியாத கொஸ்டினுக்கு யார் அதிகமாக இப்போ தெரிஞ்ச கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் போட்டுருவாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 60 கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியிற கொஸ்டின் தான் வரப்போகுது. ஓகேங்களா. தெரியிற கொஸ்டின் 60க்கு 60 எல்லாருமே போட்டுருவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க 40ல் தெரியாது பாதி தெரிஞ்ச கொஸ்டின்ஸு இதில் யார் வந்து மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கட் ஆஃப்குள்ளே வர முடியும். ஸோ அந்த ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி போடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச கொஸ்டினையும் போடுறதுக்குன்னு தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுறக்கூடாது. அப்போயே நம்மளுடைய காம்படிஷன் எடுத்து போயிடுச்சு. தெரிஞ்ச கொஸ்டினையும் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். தெரியாத கொஸ்டினையும் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கோங்க. ஸோ அடுத்து பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அவர்களுக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்க கௌரவிக்கப்பட்டது? ரீசெண்டாக அவங்க இறந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வாங்கின அவார்ட் பற்றின கேள்விகள் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிசியில் வந்து எதிர்பார்க்கலாம் கொஷின்ஸு. ஸோ அந்த வகையில் இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 2014, 18, 2022, 2024 ஆன்சர் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. 2014, 18, 22, 24 போட்டு விடுங்கப்பா. போடுங்க ஆன்சர் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸில். யார் போடுறீங்க பார்ப்போம். போடுங்க, ஸ்பீடாக போடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் பார்த்துடலாமா? ரெடியா? சூப்பர்ப்பா. இதுக்கான ஆன்சர் வந்து 2022. ஸோ அடுத்து ஓகே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ 1639 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டுவதற்காக மதராசப்பட்டினம் நிலப்பகுதியை கிழக்கித்திய கம்பெனியின் பிரான்சிஸ் டேக்கு வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பார்ப்பீங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து மதராசப்பட்டினம் என்ற இடம் சின்னப்ப நாயக்கர் அவர்களுடைய மகன்களால் வந்து வழங்கப்பட்டது பிரான்சிஸ் டேக்கு. அதில் வந்து ஜார்ஜ் கோட்டை கட்டினாங்க. அதுதான் இப்போ இருக்க சென்னையா அவருடைய பேர் நினைவாக வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அவங்களுடைய பசங்களோட பேர் என்ன, அதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்க போது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு போட்டு விடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. போடுங்கப்பா. ஏவா பியா சியா டியா போட்டு விடுங்க. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? ஆப்ஷன் மட்டும் போடுங்க. பேர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் ஆப்ஷன் மட்டும் போட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும். நீங்கள் வந்து மனசில் வந்து ஆன்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போட்டாச்சா? போட்டிங்களா? ஆன்சர் பார்த்துடலாமா? சூப்பர். நம்மளுக்கு வந்து இதுக்கான ஆன்சரு தாமார்லா வெங்கடகிரி நாயக்கர், தாமார்லா ஐயப்ப நாயக்கர், ரெண்டு பேருமே சின்னப்ப நாயக்கரோட மகன்கள். இவங்க மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த மதராசப்பட்டினம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? அடுத்து சந்திராயன் 3 விண்கலம் திரையிறங்கிய இடம் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய விண்வெளி தினம் எந்த நாள் வந்து நம்ம அனுசரிக்கிறோம்? ஆன்சர் போட்டு விடுங்க. ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் 2 டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ சந்திராயன் 1 லேண்ட் ஆன இடம், சந்திராயன் 2க்கும் லேண்ட் ஆன இடம்ன்றது இருக்குது. அதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. யார் போகிறீங்க பார்ப்போம். நான் கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு யார் போகிறீங்கன்னு பார்ப்போம். இல்லை சந்திராயன் 1 லேண்ட் ஆன இடம், சந்திராயன் 1 லான்ச் பண்ணப்பட்ட டேட், அதாவது தரையிறங்கின டேட், இயர் மட்டும் போட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும். சந்திராயன் 2வும் அந்த லேண்ட் ஆன இடத்தோட பேர், இயர் போட்டு விட்ருங்க. அப்புறம் சந்திராயன் 3 இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் போட்டு விட்ருங்க. ஏவா பியா சியா டியான்னு போட்டு விடுங்கப்பா. போட்டு விடுங்க. சந்திராயன் 3 லேண்ட் ஆன இடம், நேஷனல் ஸ்பேஸ் டேவா எந்த ஒரு நாளை நம்ம அனுசரிக்கிறோன்னு போட்டு விடுங்க. போடுங்கப்பா. யார் போடுறீங்க பார்ப்போம். போடுங்க, ஸ்பீடாக போடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் பார்த்துடலாமா? சூப்பர். நம்மளுக்கு சிவசக்தி பாயிண்ட் தான் சந்திராயன் 3 தரையிறங்கிய இடமா சொல்லுவோம். ஸோ இந்த நேஷனல் ஸ்பேஸ் டே, தேசிய விண்வெளி தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 23. அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த ஒரு திருக்குறள் எண் 203. ஸோ இதன் திருக்குறளின்படி அறிவினுள் எல்லாம் தலையாய அறிவு என்று கூறப்படுவது எது? ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன, தலையாய அறிவு என்ப சொல்லப்படக்கூடிய அறிவு என்னன்னா தம்மை வருத்துவோருக்கும் தீய செயல்களை செய்யாமல் இருத்தல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறந்த அறிவாக கருதப்படுகிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நானே ஆன்சர் போட்டுட்டேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? ஸோ அடுத்து தெருநாய்க்களை கட்டுப்படுத்தவும் ரேபிஸ் பாதிப்பை தடுக்கவும் அறிவிக்கப்பட்டுள்ள ரேபிஸ் இல்லா தமிழ்நாடு என்ற புதிய திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட மொத்த அந்த ஒரு நிதி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நிதிப்பா, எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க? போட்டு விடுங்க. 100 கோடியா, 107 கோடியா, 150 கோடியா, 1763 கோடியா? ரேபிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கும் பாதிப்பு, அதை கடிக்கும் மனிதர்களுக்கும் பாதிப்பு இல்லையா? ஸோ இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் நிறைய ஆர்டர்ஸ் போட்டிருந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஏவா பியா சியா டியா போட்டு விடுங்கப்பா. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? போட்டிங்களா? கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்களா? ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது? 107 கோடி. ஓகேப்பா. அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து ககன்யான் திட்டத்தின் கீழ் 2025 முதல் 2028 வரை உருவாக்கப்பட உள்ள 52 டன் எடை உள்ள பாரதிய அந்தராக்ஷிக் ஸ்டேஷன் எந்த முதல் தொகுதிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க பார்க்குங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு முதல் தொகுதி மாடல் 2035 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு அதாவது அந்தராக்ஷி, அதாவது நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியா சார்பில் அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் லான்ச் பண்ண போகிறாங்க இல்லையா? 2035 கம்ப்ளீட் ஆகிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியேஷனுக்கோட ஃபஸ்ட்டு மாடல்ன்றது நம்மளுக்கு 2028 லான்ச் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த ஒரு மாடலோட பேர் என்னன்னு தான் கேட்குறாங்க கேள்வி. ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா பியா சியா டியா? நம்ம பார்த்தோம் இல்லையா? போட்டு விடுங்க. ஏவா பியா சியா டியா? BAS-01 BAS-02 ககன் 01 நம்மளுக்கு இஸ்ரோ BAS என்ன போட்டு விடுங்கப்பா. ஆன்சர் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க ஆன்சரை. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? போட்டிங்களாப்பா ஆன்சரு? ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து BAS-01. ஸோ அடுத்துப்பா. ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு நிதி மசோதாக்கள் பற்றிய சிறப்பு விதிகளை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஆர்டிகல் ரிலேட்டடான கொஸ்டின் தான். எந்த ஆர்டிகல் போட்டு விடுங்க. 160 170 180 120 போட்டு விடுங்கப்பா. ஆன்சர் போட்டு விடுங்க. 13 ஆன்சர் என்னது? ஏவா பியா சியா டியா? போட்டு விடுங்க. ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? என்ன ஆர்டிகல் தட்டி விடுங்க. ஆப்ஷன் மட்டும் தட்டி விடுங்க. ஏவா பியா சியா டியான்னு மட்டும் தட்டி விடுங்க. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 117. அடுத்து போயிடலாம்.
ஸோ அடுத்து ஆகஸ்ட் 2026 அறிவிக்கப்பட்ட அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எத்தனை சமையல் எரிவாயு உருளைகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு வழங்கப்பட உள்ளனன்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை சிலிண்டர் 6 சிலிண்டர் வழங்குவேன்னு சொல்லிட்டு இந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அரசியல் அந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிகே சைட்லேருந்து இப்போதைக்கு இனிஷியலாக இனிஷியேட் பண்ணது வந்து ஒரு 3 சிலிண்டர் வரைக்கும் வருடத்துக்கு தரத்தான் வந்து அறிவிக்கை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேதி முதல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. எந்த ஒரு நாள். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நாள்லேருந்து அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 3 ஃப்ரீ சிலிண்டர்ன்றதை தரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கமெண்ட் பாக்ஸில் போனோம்னா இந்த ஒரு திட்டம் எந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு விடுங்கப்பா. அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து அக்டோபர் 2, 2026 முதல் விரிவாக்கப்பட உள்ள வெற்றி பயணம் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மகளிர் விடியல் பயணம் மகளிர் பயணமாக மாறிச்சு. மகளிர் பயணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பயண திட்டமாக மாறி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு திட்டத்தின்படி அந்த ஒரு ஃப்ரீ பஸ்ஸை வந்து சாதாரண பேருந்துகளில் மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான டீலக்ஸு போன்ற எக்ஸ்பிரஸ் எல்எஸ்எஸ் பஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு திட்டத்திற்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து எவ்வளோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம். எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு போட்டு விடுங்கப்பா. எத்தனை கோடின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. போட்டிங்களா? ஏவா பியா சியா டியாப்பா போட்டு விடுங்க. போட்டிங்களா? ஆன்சர் பார்த்துடலாமா? சூப்பர். நம்மளுக்கு வந்து 6000 கோடி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாரதி ராஜாவின் சாதனைகளை போற்றும் வகையில் 2.50 கோடியில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் எந்த இடத்தில் அமைக்கப்படும் சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்கப்பா. ரீசெண்டாக டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் இறந்துருப்பாங்க இல்லையா. அவங்களுடைய நினைவாக ஒரு மண்டபம் அமைக்க போகிறாங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஏவா பியா சியா டியா போட்டு விடுங்கப்பா. சென்னையா, மதுரையா, தேனியா, கோயம்புத்தூரான்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. போடுங்க. ஆன்சர் போடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸில். போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? ஓகேப்பா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு தேனி. அடுத்து பார்த்துடலாமா. ஸோ அடுத்து மின்னணு தளங்களில் தமிழ் மொழியை ஆக்கப்பூர்வமாக வளர்க்கும் அறிஞர்களுக்கு வழங்கப்படும் இணைய தமிழ் செம்மல் விருதின் பரிசு தொகை எவ்வளோப்பா? ஸோ அந்த இன்டர்நெட்டில் தமிழை வளர்க்கக்கூடிய செம்மல் இளைஞர்களாக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஒரு அவார்டை வந்து தரப்போகிறாங்க. என்ன அவார்டு? நம்மளுக்கு இணைய தமிழ் செம்மல் விருதுன்றது தரப்போகிறாங்க. இதற்காக எவ்வளோ அமௌண்ட்ன்றது அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த அவார்டு வாங்குறவங்களுக்கு எவ்வளோ பரிசு தொகை என்பது எத்தனை பேருக்கு 2 பேருக்கு தரப்போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த பரிசு தொகையோட அந்த அமௌண்ட்டோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம். 10,000, 25,000, 50,000, 1 லட்சமா போட்டு விடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஏவா பியா சியா டியான்னு போட்டு விடுங்கப்பா. போடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க. டக்குன்னு போட்டு விடுங்க. போட்டிங்களா? ஆன்சர் போட்டாச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 25,000. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து வேலு நாச்சியார், பெரியார், ஈவேரா போன்ற தலைவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் 5 கோடியில் நூலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கூட்டம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஸோ இந்த ஒரு 5 பேர் ஓகேங்களா. ஸோ வேலு நாச்சியார், பெரியார், இன்னும் 3 பேர் இருக்காங்க இல்லையா. அவங்க 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இவங்க 5 பேர் மட்டும் ஏன் பிரத்யேகமாக வச்சு அந்த ஒரு கூட்டம் என்றதை அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து 5 கோடி செலவில் வந்து உருவாக்க போகிறாங்க. எந்த இடத்துல வந்து உருவாக்க போகிறாங்க போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா பியா சியா டியான்னு போட்டு விடுங்கப்பா. யார் கரெக்டாக போடுறீங்க பார்ப்போம். போட்டு விடுங்க. போடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இது ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கொஸ்டின் மட்டும் தான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க சார் டீட்டெயிலாக போகலாம், குரூப் 1 குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயிலாக கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வீக்லி அந்த ஒரு லைவ் செஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிடும். டோட்டலாக என்னென்ன அந்த நியூஸ் பற்றின கண்டென்ட் இருக்கோ அதை வந்து ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணி அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்டோ அது மட்டும் தான் நம்ம வீக்லி டெஸ்ட்டில் வந்து போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வீக்லி டெஸ்ட்டை பயன்படுத்திக்கோங்க. இதை தாண்டி வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு டெப்த்தாக கண்டென்ட் வேணும்னா ஸோ அதுக்கான பிடிஎஃப்ன்றது நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபாக டெய்லி அன்னைக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் டெலகிராம் குரூப்பை ஸோ அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஒரு பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லாம் வேணும்னா ஸோ அந்த நம்ம போகிற அந்த இயர்லி பிடிஎஃப்ல எல்லாமே இருக்கும். ஸோ அதை தாண்டி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸையும் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னப்பா? சென்னை. ஓகே. ஆன்சர் போடாச்சு. அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து ஆகஸ்ட் 23, 2026 அன்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற அழகி போட்டியில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா இந்தியா லெவலில் ஓகேங்களா. ஸோ நேஷனல் லெவலில் 2026 பட்டம் வென்றவர் யாருப்பா? போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. ஏவா பியா சியா டியா போட்டுவிடுங்கப்பா. என்ன ஆன்சர் போட்டுவிடுங்கப்பா பார்ப்போம். போடுங்க பார்ப்போம். போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா?
4 பேரில் எந்த அக்கான்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க பார்ப்போம். ஆன்சர் போட்டு விடுங்க. ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு காசியா லிஸ் மேஜோ. ஸோ அடுத்த நாள் பார்த்த திருக்குறள், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஸோ இந்த ஒரு குறள் 611வது குறள். ஒரு கடினமான காரியத்தையும் வெற்றிகரமாக செய்யும் முடிக்கும் வல்லமையும் பெருமையும் தருவது எதுப்பா? ஸோ ஒரு கடினமான காரியத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். செல்வமா, நல்வாய்ப்பா, இடைவிடாத முயற்சியா, அறிவா? இது 4 விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை அடைவதற்கு நம்மளுக்கு எது வந்து பெரிய அளவில் வந்து உதவி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா, பிஆ, சிஆ, டியான்னு போட்டு விடுங்கப்பா. ஆன்சர் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்கப்பா. போடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு பெர்சிஸ்டன்ட் எஃபெக்ட், இடைவிடாத முயற்சின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து, சென்னை ஐஐடி உருவாக்கி ஏஐ தரவுத்தளம் மனித தலையீடின்றி எத்தனைக்கு மேற்பட்ட பொருட்களின் பண்புகளை ஆய்வு செய்யும் திறன் உடையது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பொருளோட குவாலிட்டி, தரத்தை வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு ஏஐ தளத்தை வந்து நம்மளுக்கு ஐஐடி மெட்ராஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ எத்தனை பொருட்கள் வரைக்கும் அதால் சரிபார்க்க முடியும் சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். 100க்கும் மேற்பட்ட, அது 250க்கும் மேற்பட்ட பொருட்கள், 350க்கும் மேற்பட்ட பொருட்கள், 500க்கும் மேற்பட்ட பொருட்கள். எத்தனை பொருட்கள்? போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க. ஏபிசிடி என்ன ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். ஏவா, பிஆ, சிஆ, டியா? போட்டு விடுங்கப்பா. ஆன்சர் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸ் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இன்ட்ராக்ஷனாக இருக்கும் செஷனு. போடுங்கப்பா. ஆன்சர் போட்டாச்சா? ஸோ வாழ்த்துக்கள். ஸோ போட்டாச்சா? போட்டிங்களா? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நம்ம 350க்கும் மேற்பட்ட பொருட்கள். ஓகேப்பா. அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து, இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள நிபுன் ஆழ்கடல் உதவி கப்பலை உருவாக்கிய நிறுவனம் என்னப்பா? ஸோ அந்த நிபுன் என்ற அந்த ஒரு கப்பலை வந்து உருவாக்கிய நிறுவனம் யாரு? ஸோ நிபுன்ன்றது நம்மளுக்கு இந்த எந்த வகையான ஒரு மிசைலா, ராக்கெட்டா, நம்மளுக்கு வந்து சப்மெரைனா, நீர்மூழ்கி கப்பலான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த வகையிலேயே நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். நிபுன் என்பது என்னன்னு சொல்லிட்டு, இந்திய கடற்படையில் லேசட்டாக இணைத்த அந்த ஒரு கடற்படை கப்பல், ஆழ்கடல் கப்பல் சொல்லிட்டு, உதவி கப்பல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு கப்பல் வந்து தயாரித்த இடம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஏவா, பிஆ, சிஆ, டியான்னு போட்டு விடுங்கப்பா. போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட், விசாகப்பட்டினம். ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து, உறுப்பு 124 ஏவின் கீழ் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம், என்ஜேஏசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 2014 டைமில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், ஸோ ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருக்கட்டும், அவங்களே செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கொலிஜியத்துக்கு மாற்றாக என்ஜேஏசி என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இதில் யார் யார் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி, அவருக்கு அடுத்தபடியாக சீனியாரிட்டி பிரகாரம் இருக்கக்கூடிய நீதிபதிகள் 2 பேர், சட்டத்துறை அமைச்சர், மத்திய அரசாங்கத்துடைய சட்டத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் இருக்க பேலன்ஸ் இருக்க 2 பேர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி. இவங்க 3 பேரால் வந்து நாமினேட் பண்ணக்கூடிய நம்பர் 2 பேர் இருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இது வந்து எதிர்ப்புகள் பல வகையிலேருந்து வந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரின்றது நம்ம அரசியலமைப்புக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜுடிஷியரி இண்டிபெண்டன்டான ஒரு அமைப்பாக இருக்கணும். அதில் வந்து நிர்வாக ரீதியான மெம்பர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது. அப்போ சட்டத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா? ஸோ அதை தாண்டி வந்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்கக்கூடிய மெம்பரும் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இந்தியன் கான்ஸ்டியூஷனோட லிமிட்ன்றது கிராஸ் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை நம்மளுக்கு 2015 ரிமூவ் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இந்த என்ஜேஏசி என்பதை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க மட்டும் ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா, பிஆ, சிஆ, டியா? போட்டு விடுங்கப்பா. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஏவா, பிஆ, சிஆ, டியா? போட்டு விடுங்க. போடுங்க பார்ப்போம். யார் கரெக்டாக போகிறீங்க பார்ப்போம். போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? கமெண்ட் பாக்ஸில் போட்டாச்சா ஆன்சரு? ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014. அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து, செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி எந்த மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது? எவ்வளோ அமௌண்ட்டில்? வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி கவர்மெண்டோட சர்வீஸை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரே ஆப் மூலமாக. ரேஷன் கார்டு வாங்குறதா இருக்கட்டும், சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும். ஸோ இந்த ஒரு செயலி மூலமாக எத்தனை சேவைகள் வரைக்கும் நம்ம பெற முடியலாம்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். எத்தனை சேவைகள் வரைக்கும் வந்து இந்த செயலியை பயன்படுத்தி, இந்த ஆப்பை பயன்படுத்தி யூஸ் பண்ணி நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ப்ளஸ் வந்து இதுக்கான ஆன்சரையும் போட்டு விடுங்க. இந்த ஒரு டோட்டல் ஆப்பை உருவாக்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்றதை நம்மளுக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போட்டு விடுங்கப்பா. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸ் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. போடுங்க பார்ப்போம். போடுங்க. இந்த வாரம் போடுறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரீட்டிங்ஸ் சென்டருக்கு கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆன்சர் பாக்ஸ் வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க, கமெண்ட் பாக்ஸை. ஸோ என்ன ஆன்சர்ப்பா போட்டிங்களா?
போட்டாச்சா? 24க்கு ஏவா பியா சிஆடியா போட்டாச்சாப்பா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 5 கோடி. ஸோ அடுத்து வெற்றி நோட்டு புத்தகங்கள் தயாரிப்பதற்காக டிஎன்பிஎல் நிறுவனத்தால் ஆண்டொன்றுக்கு 5000 மெட்ரிக் டன் திறன் கொண்ட உற்பத்தி அலகு எங்கு அமைக்கப்பட உள்ளது? டிஎன்பிஎஸ்சி, அதாவது டிஎன்பிஎல், தமிழ்நாடு பேப்பர் லிமிடெடு. அதில் வந்து வெற்றி நோட்டு புத்தகம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு புத்தகங்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அந்த இடம் என்றது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போடுங்க. அது டிஎன்பிஎல் இருந்தது தான். ஸோ அந்த ஒரு நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எந்த இடத்துல இது இருக்குது அது மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. மாயனூர், கரூரா, ராணிப்பேட், வேலூரா, ஓசூர், கிருஷ்ணகிரியா, ஆலங்குளம், தென்காசியா போடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஏவா பியா சிஆடியான்னு போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? போட்டிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆன்சர் வந்து மாயனூர், கரூர் டிஸ்ட்ரிக்ட், மாயனூர், கரூர் மாவட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்மளுக்கு வந்து 60 கோடி ஆண்டுகள் பழமையான தாவர புதைப்படிமங்களை பாதுகாக்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில், ஸ்ரீபெரும்புத்தூர் மாற்றிக்கோங்க, இதை ஸ்ரீபெரும்புத்தூர், ஓகேங்களா. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் எந்த கிராம ஏரி பகுதியில் தாவர புதைப்படிம பூங்கா 60 கோடி ஆண்டுகள் முந்தைய அந்த ஒரு பழைய செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிமமாக இப்போ இருக்கும். அந்த விஷயங்கள் அதிகமாக இந்த ஒரு இடத்துல இருக்கனால இந்த இடத்துல ஒரு மக்கள் கண்காட்சிக்காக இது ஒரு பூங்காவாக மாற்றலாமேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ எந்த 2 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூங்கான்றதை அமைக்க போகிறாங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லன்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஆன்சர் ஏவா பியா சிஆடியான்னு போட்டு விடுங்கப்பா. போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. போட்டாச்சா? போட்டு விடுங்கப்பா. சூப்பர். இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு குண்டு பெரும்பேத்து வெள்ளாரைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து ராஜாராம் அரசியல் சமூக போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யாருப்பா? ஆசிரியர் போட்டு விடுங்கப்பா. ஸோ முன்னாள் அமைச்சர் ராஜாராம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னே சொல்லலாம். அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை வந்து தொகுத்து இந்த ஒரு புக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆத்தர் யார்? போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஏவா பியா சிஆடியா போட்டு விடுங்க. சூப்பர் பாஸ். அதுக்கான ஆன்சர் வந்து ராணி மைந்தன். ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்த நாள் பார்த்த திருக்குறள், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். திருக்குறள் எண் 619 ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ரொம்ப நம்மளுக்கு தேவையான ஒரு திருக்குறள். தெய்வத்தை எண்ணி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும் போது அந்த தெய்வமே நம்ம ஒரு நாள் கைவிட்டாலும் நம்ம செய்யக்கூடிய முயற்சி, நம்ம செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் எல்லாமே நம்மளை வந்து ஒரு நாள் வந்து நம்மளுடைய வெற்றி பாதைக்கு வந்து அழைத்து செல்லும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த வகையில் இந்த ஒரு திருக்குறளின் படி தெய்வத்தான் ஆகாது என்ற போதிலும் எது அதற்குரிய பலனை தரும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நம்ம போட்டு விடுங்க. முயற்சியுடன் கூடிய உழைப்பு, அதுதான் வந்து நம்மளுக்கான பலனை வந்து தேடி தரும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 127 கீழ் உச்சநீதிமன்றத்தின் அந்த ஒரு தற்காலிக சிறப்பு நீதிபதிகளை யாருடைய முன் அனுமதியுடன் நியமிக்கிறார் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. ஏவா பியா சிஆடியா போட்டுவிடுங்க. போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆன்சர் போடுங்க. ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே போட்டுவிடுங்க. ஸோ வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் போர் அடிக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த போர் அடிக்கக்கூடாதுன்னா நீங்கள் இன்ட்ராக்ஷனாக வந்து கொண்டு போகணும் செஷன். அப்போ நீங்களும் உள்ள கிளாஸ்க்குள்ளே வரணும். அப்போ கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சரை போடணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட காம்படிஷன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்கள் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு போடுறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் தான் வந்து நீங்கள் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ் ஆக்டிவாக வச்சுக்க முடியும். ப்ளஸ் கிளாஸுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த 30 மினிட்ஸ், ஓகேங்களா. ஓகேப்பா, ஆன்சர் போட்டாச்சா? ஏவா பியா சிஆடியா போட்டாச்சா? ஸோ குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியுடன் இந்திய தலைமை நீதிபதினு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து ஸ்பெஷல் ஜட்ஜஸ் தான் நியமனம் பண்ணுவார். ஸோ அடுத்து ரீசெண்டாக கேரளம் சொல்லிட்டு நம்மளுக்கு 2024 வந்து கேரளா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஸோ கேரளாமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் தீர்மானம் எடுத்து 2026 ஆகஸ்ட் 11, ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் 11 தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்சபா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 12 ராஜ்யசபா. அதை தொடர்ந்து 2026 ஆகஸ்ட் மாதம் 25 முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு கேரளம்ன்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த கெஸ்டேட்டை வந்து வெளியிட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு மாநிலத்தோட எல்லையாக இருக்கட்டும், பெயர் மாற்றமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் சட்டப்பிரிவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நம்ம ஆர்டிகல் நம்பர் 1, 2, 3, 4 போட்டுவிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 3. ஓகேப்பா. ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அதிகாரப்பூர்வ செயலக தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுப்பா? எஸ்சிஓ சம்மிட் இருந்தது, இப்போ ரீசெண்டாக நடக்க போகுது இல்லையா உங்களுக்கு ஆகஸ்ட்
மாதம் நடக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் இறுதியில் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் இறுதி நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு சம்மிட்ன்றது எங்கே நடக்க போகுதுன்னா நம்மளுக்கு பிஸ்கேஸ் கிர்கிஸ்தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஓட சம்மிட்டோடைய முதல் அந்த ஒரு சம்மிட்ன்றது நம்மளுக்கு 2001 நடந்திருக்கும் ஷாங்காய் சைனாவில். ஸோ இப்போ இந்த ஒரு எஸ்சிஓட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, தலைமையகம் என்பது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அந்த வகையில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு போட்டுவிடுங்க. ஏவா பியா சிஆ டியா போட்டுவிடுங்க. நானே 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 ஆப்ஷனில் என்ன ஆன்சர் போட்டுவிடுங்க பார்ப்போம். சிஆ டியா போட்டுவிடுங்க. போடுங்கப்பா, ஆன்சர் போட்டுவிடுங்க. போட்டாச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிஜிகே சைனா. ஸோ அடுத்து டிஎன் அறிவு அமைப்பின் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான வாழ்வியல் வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால திறன்களில் கவனம் செலுத்தும் அடுக்கு எதுப்பா? ஸோ அந்த அடுக்கு என்னது? ஸோ 9th-லேருந்து 12th வரைக்கும் அந்த ஒரு லெவலை வந்து சொல்லக்கூடிய அந்த அறிவில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு போட்டுவிடுங்க. அறிவு ஃபவுண்டேஷனா, அறிவு டிஸ்கவரியா, அறிவு ஏஜா, வெற்றி பாதை ஸ்கீமா போட்டுவிடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? சூப்பர். நம்மளுக்கு அறிவு ஏஜ் தான் அதுக்கான ஆன்சராக பார்க்குறோம். அறிவு ஃபவுண்டேஷன் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும், அறிவு டிஸ்கவரின்றது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும், வெற்றி பாதை திட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையர் செகண்டரியில் படிக்கிறவங்க 11th 12th படிக்கிறாங்களே கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு நீட் ஜேஇ போன்ற காம்படிட்டிவ் நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு திட்டம் அது. ஸோ மார்க் டெஸ்ட் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் வந்து கிளியர் பண்ண வைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்பதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலகளவே நீர் மற்றும் காலநிலை சவால்களை தீர்ப்பதற்காக ஆண்டுதோறும் உலக நீர் வாரத்தை நடத்தும் நிறுவனம் என்னப்பா? ஸோ உலக நீர் வாரம் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ இதை கடைபிடிக்கும் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சராக போட்டு விடணும். ஏவா பியா சிஆ டியான்னு போட்டு விடுங்க பார்ப்போம். போடுங்கப்பா, கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? போட்டிங்களா? ஓகேப்பா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஸ்டாக்ஹோம் சர்வதேச நீர் நிறுவனம். ஸோ அடுத்து உலக ஏரிகள் தினம் இன்னைக்குப்பா, வேர்ல்டு லேக் டே இன்னைக்கு இந்த வாரம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ என்ன நாள் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ அது எந்த நாள் முதல்ல யுஎன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து கடைபிடித்துட்டு வராங்க அதாவது அந்த ஒரு லேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஏரிகளை பாதுகாப்பதற்காக அந்த நாளை கடைபிடிச்சிட்டு வரோம். எந்த ஒரு ஆண்டுலேருந்து கடைபிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஆன்சரை போட்டு விடுங்க. 2021, 24, 25, 26 போட்டு விடுங்கப்பா. போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஏவா பியா சிஆ டியா 2021, 2024, 2025, 2026 போட்டு விடுங்க. ஆன்சரில் போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் பார்த்துடலாமா? சூப்பர். நம்மளுக்கு 2024. ஸோ அடுத்து பார்த்த திருக்குறள் 616. ஸோ இந்த ஒரு திருக்குறளின் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முயற்சி இல்லாமல் ஒருவருக்கு ஏத்தை உண்டாக்கும். ஸோ முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் முயற்சி செய்வதனால் வரக்கூடிய பலன்கள் என்னன்னா நம்மளுக்கு அந்த வெற்றி போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ ஆர்எல்ஸ் அந்த முயற்சியின் மூலமாக நம்ம தோல்வி ஏற்பட்டாலும் கூட அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அந்த லேர்ன் மூலமாக நம்ம அடுத்து வரக்கூடிய அட்டம்ப்ட்ல கண்டிப்பாக அந்த ஒரு வெற்றின்றதை பெற்றுவிடலாம். ஆனால் ஒரு விஷயத்தை முயற்சியே செய்யாமல் இருப்பதனால் ஒரு நன்மையும் கிடையாது, லேர்னிங்கும் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. கடைசி வரைக்கும் வந்து நம்ம இருக்கிற இடத்துல தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த வகையில் இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? போட்டு விடுங்க. உங்களுக்கு வறுமையும் துன்பையும் வந்து சேர்ந்தும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம முயற்சி செய்யாமல் இருப்பதனால் நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். ஸோ வறுமையும் துன்பமும் வந்து நம்மளை வந்து சேரும் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதன்மையான நிதி சேர்க்கைக்கான தேசிய இயக்கமான பிரதமரின் ஜன்தன் திட்டம் வந்து நாடு முழுவதும் எந்த நாளில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க. ஸோ முக்கியமான நாள் இது. அந்த ஜன்தன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஒரு திட்டத்தை வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழே. ஸோ அந்த வகையில் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆகஸ்ட் 15, 2014 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அஃபிஷியலாக எப்போ லான்ச் பண்ணாங்க? இந்த 3 டேட் என்ன டேட் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நானே ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்குது அந்த பிசிடியில் என்ன ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்கப்பா. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் 28, 2014. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு உச்சநீதிமன்றத்தை ஒரு பதிவு நீதிமன்றம் என்றும் நீதிமன்றம் அவமதிப்புக்கு தண்டனை அளிக்கும் அதிகாரம் கொண்டது என்றும் குறிப்பிடுகிறது? கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், அதாவது பழைய தீர்ப்புகளை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தீர்ப்பு கிளைம் பண்ணி வேற ஒரு கேஸ்க்கு அந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு கிளைம் பயன்படுத்தி அதே தீர்ப்பை வந்து வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ அதை கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடியது. எந்த ஆர்டிகல் சொல்லிட்டு போட்டுருங்க? 128, 129, 130, 131 போட்டு விடுங்கப்பா. ஸோ ஆர்டிகல் எல்லாமே பார்த்துட்டு வருவோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ 130 வரைக்கும் கிராஸ் ஆகி வந்திருக்கோம் இல்லையா? ஸோ எக்ஸாம்ஸ் முடியறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நம்ம அந்த ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கே முடிக்க பார்ப்போம். ஸோ அந்த வகையில் எந்த ஒரு ஆர்டிகல் கேட்டாலும் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடலாம் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேயா? ஸோ அந்த வகையில் இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 128, 129, 130, 131 போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸில்.
போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? சூப்பர் பாஸ். அதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 129. ஸோ அடுத்து மத்திய சட்டங்களின் அரசியலமைப்பு செல்லுபடி தொடர்பான பிரத்யேக அதிகார வரம்பை கையாண்ட உறுப்பு 131A எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டது? 131A எதற்கானதுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாநில சட்டமன்றமாக இருக்கட்டும், மத்திய பாராளுமன்றமாக இருக்கட்டும், அவங்க இயற்றக்கூடிய சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை புனராய்வு பண்ணுறதுக்கான அதிகாரம்ன்றது போத் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்தது, ஹைகோர்ட்டுக்கு இருந்தது. ஆனால் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்ப இந்திரா காந்தி அவர்கள், ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா புனராய்வு செய்யக்கூடிய அந்த ஒரு ரைட்ஸ்ன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் இருக்குது, மாநில ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக எடுத்துட்டாங்க. 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக. இது என்ன பிரச்சனையாக ஆச்சுன்னா, இப்போ மாநில சட்டமன்றம் ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினாங்கன்னா அது அரசியலமைப்புக்கு உட்பட்டு இல்லை என்றால் நம்ம அந்த ஹைகோர்ட்டில் போய்ட்டு உடனே பெட்டிஷன் போட முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டாங்க. அப்போ ரொம்ப அந்த ஒரு குளறுபடி பிரச்சனை இருந்தனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போயிட்டு என்னாச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பழைய மாரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த பவர் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கும் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை ரெடி பண்ணாங்கன்னா 42ல் கொண்டு வந்தாங்க, 43ல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 43rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1977 வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு சேஞ்சஸ்ன்றதை கொண்டு வந்துட்டாங்க பழைய மாரி. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையால் 27.43 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட உள்ள துணை திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னப்பா? போட்டுவிடுங்க, ஆன்சர் போட்டுவிடுங்க. ஏவா, பியா, சியா, டியா போட்டுவிடுங்கப்பா. போடுங்க, ஆன்சர் போட்டுவிடுங்க கமெண்ட் பாக்ஸில். போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 943 ஆலோசகர்களுடன் கூடிய மனநல சேவை திட்டம். பள்ளி மாணவர்களுக்கு டிப்ரெஷன் போன்ற விஷயங்கள் ஓவர் திங்கிங்லாம் ஏற்படாதவாறு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு துணை திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து சென்னை கடற்பகுதியில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் வியட்நாம் கடலோர காவல்படை இணைந்து நடத்திய கூட்டு பயிற்சியின் பெயர் என்னப்பா? ஸோ கூட்டு பயிற்சியின் பெயர் என்னன்னு போட்டுவிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. பெயர் மட்டும் போதுமான விஷயமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இதுக்கான ஆன்சரு ஆப்ஷன் ஏ, சயாஹோக் ஹாப்டாக் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடைப்பட்ட கூட்டு கடற்படை பயிற்சி. ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 22லேருந்து 28 வரைக்கும் பார்த்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டோம், டீட்டெயிலாகவே ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கான கிரெடிட்ஸ் கண்டிப்பாக கிரீட்டிங்ஸ்ன்றது அடுத்த வாரம் வரக்கூடிய அந்த வீக்லி டெஸ்ட் வீடியோ செஷனில் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ வீடியோ அட்டன் பண்ணது எல்லாருக்கும் நன்றி. ஸோ மறக்காமல் அந்த ஒரு இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ப்ளஸ் மேக்ஸ் அந்த ஒரு செஷன் டார்கெட் 50 செப்டம்பர் 1 முதல் காலை 5 மணிக்கு நம்மளுடைய விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆக போது. ஸோ மறக்காமல் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 50 மார்க்ன்றத அந்த ஒரு 200ல் வந்து 50 மார்க் 25 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ், 25 மார்க் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பார்ட்டும் கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். ஸோ அதுக்கு அந்த ரிவிஷன் பேட்ச் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. ஸோ மறக்காமல். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் போகிற நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் செஷன் மார்னிங் 11 AM கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதை மறக்காமல் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. அதுக்கான பிடிஎஃப்மே டெய்லியும் கொடுக்குறோம். அதை ரிவிஷன் பண்ணிட்டு வீக்லி அந்த ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. காலையில் 11 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனலில். அதை தாண்டி வந்து மந்த்லி நம்ம போகிற அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி ரிவிஷன் கொண்டு போவாங்க. அந்த நம்ம எக்ஸாம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தனியும் அந்த இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் எடுத்து கொண்டு போவோம். ஸோ அதை எல்லாருமே மறக்காம அட்டன் பண்ணுங்க. இந்த ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் அட்டன் பண்ணாலே போதுமான விஷயமாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப வந்து நன்றி. ஸோ மீண்டும் வந்து அடுத்த வீக்லி டெஸ்ட் அந்த ஒரு செஷன் வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.